ஸ்டார்ட் ரோலிங். திமுக மீது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்த அந்த கொலைகள், சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு நான் நினைக்கிறது, ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்றது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் 23 அக்டோபர் 2022 அன்று ஒரு காரில் இப்போது ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏதோ ஒரு குற்ற சம்பவம் ஈடுபடுறாரு, அவரை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 6 மாதம் தண்டனை. இந்த நெருக்கடி நிலை காலத்தில் ஜெயிலுக்கு போனது தான் அடிக்கடி ஒரு சொல்லிக்குவாரே தவிர ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கிறாரா? சுத்தமாக எதற்குமே வாழ்வில் கஷ்டப்படாமல் வந்த ஒரு நபருக்கு. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 26 தேர்தல் நெருங்கி வந்துவிட்டது. இன்றைக்கி தேர்தல் தேதின்றது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அத்தனை கட்சிகளும் உச்சகட்ட பிரச்சாரத்தில் இருக்கின்றன. எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக திமுக பல்வேறு பொய்களை சொல்லி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. திமுக வேட்பாளர்கள் உங்கள் வாக்குகளை எதிர்பார்த்து பல்வேறு பொய்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள், இது எல்லாவற்றையும் விட திமுக மீது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்முறை சம்பவங்கள், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதோட பட்டியெல்லாம் மிக நீளம், பேசிக்கிட்டே போகலாம். எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்த அந்த கொலைகள், சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசலான்னு நான் நினைக்கிறது, உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம். இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்களே, அந்த உள்நாட்டு பாதுகாப்பு. தோழர்களே, உலகம் முழுக்கவே தீவிரவாத சம்பவங்களுக்கு எதிராக எல்லா நாடுகளும் போராடி கொண்டிருக்கின்றன. ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்றது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் அந்த தீவிரவாத சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே கண்டறிந்து அதை தடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் உளவுத்துறை இருக்கிறது, மத்திய அரசிலும் உளவுத்துறை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய உளவுத்துறை என்பது பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இந்த அரசியல் ரீதியான உளவு தகவல்களை சேகரிக்கும் உளவுத்துறையை தவிர்த்து ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு உளவுத்துறை, இந்த தமிழ் நேஷனலிஸ்ட் எலிமெண்ட்ஸு, விடுதலை புலிகள் போன்றவர்களை கண்காணிப்பதற்கு கியூ பிரான்ச் என்ற உளவுத்துறை, இது போக மத ரீதியான தீவிரவாத தொடர்பான சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்காணிப்பதற்கென்று ஸ்பெஷல் டிவிஷன் என்று ஒரு உளவுத்துறை இருக்கிறது. இவர்களுடைய வேலையெல்லாம் என்னவென்றால், எங்கே யார் தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்காணித்து கண்டறிந்து அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றது தான் இவர்களுடைய வேலையே. 23 அக்டோபர் 2022 அன்று கோவையில் ஒரு காரில் ஒரு குண்டு வெடிக்குது. அதுக்கு பக்கத்திலே ஒரு கோவில் இருக்குது. ஜமீஷா முபின் அப்படின்ற ஒரு நபர் அந்த காரில் குண்டு வெடித்து அந்த கார்லேயே அவரும் இறந்துடுறார். அந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையான NIAவுக்கு மாற்றப்படுகிறது. NIA விசாரணையை தொடங்கி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 17 பேரை இதுவரை கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. NIA விசாரணையெல்லாம் தொடர்ந்து நடந்த பிறகு தான் ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஜமீஷா முபீன் ஏற்கனவே உளவுத்துறையின் கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு நபர். புது ஆள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா சரி, தெரியலன்னு சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த ஜமீஷா முபீன் தொடர்ந்து உளவுத்துறையோட கண்காணிப்பில், அந்த கண்காணிப்பு பட்டியலை வைத்திருப்பார்கள்ல, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த ஜமீஷா முபீன் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில், அந்த குண்டு வெடிப்பில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து, குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து, ISIS இயக்கத்தின் வீடியோக்களை எல்லாம் பார்த்து குண்டு செய்வதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் அமேசானில் ஆர்டர் செய்து குண்டுகளை தயாரித்து, அந்த குண்டு சரியான முறையில் வெடித்திருந்தால் அந்த ஏரியாவே தரமட்டமாக இருக்குங்க.
அந்த குண்டு சரியான முறையில், அந்த சிலிண்டர் சரியான முறையில் அடைக்கப்படாத காரணத்தால் காரோடு அந்த குண்டு வெடிப்பு முடிந்துவிட்டது. சரியான முறையில் அந்த குண்டு தயாரிக்கப்பட்டு வெடித்திருந்தால் எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் திராவிட மாடல் அரசு உள்நாட்டு பாதுகாப்பில் செலுத்தக்கூடிய கவனம். ஒரு சம்பவம் ஆச்சுங்களா? ரெண்டாவது சம்பவம் சொல்கிறேன். திருச்சியில் சிறப்பு முகாம், அகதிகளுக்கான சிறப்பு முகாம், ஃபாரினர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய சிறப்பு முகாம் இருக்கிறது. இப்போது ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு வர்றாரு, வந்து இங்கே ஏதோ ஒரு குற்ற சம்பவம் ஈடுபடுறாரு, அவரை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 6 மாதம் தண்டனை. 6 மாதம் தண்டனை முடிஞ்ச உடனே அவரை வெளிநாடுக்கு நாடு கடத்த வேண்டும். அப்படி கடத்தவில்லை என்றால் அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிறப்பு முகாமில் வைக்க வேண்டும். இதுதான் சட்டம், ஃபாரினர்ஸ் ஆக்ட். இதன்படி திருச்சியில் ஒரு சிறப்பு முகாம் இருக்கிறது. அங்கே ஏராளமான இலங்கை தமிழர்கள், நைஜீரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த சிறப்பு முகாமில் எந்த விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும், கிட்டத்தட்ட சிறைங்க, பேர் தான் அது சிறப்பு முகாம், கிட்டத்தட்ட சிறை. எந்த விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னால் லேப்டாப்பு, செல்ஃபோனு, இது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது என்பது தான் சட்டம். தமிழக அரசின் பொதுத்துறை சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அரசாணையை வெளியிட்டு விட்டது. ரைட்டுங்களா? அந்த சிறப்பு முகாம், திருச்சி சிறப்பு முகாம் யாருடைய பொறுப்பில் இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால் தமிழக அரசின் பொறுப்பில் இருக்கிறது. தமிழக அரசின் கியூ பிரான்ச்சின் பொறுப்பில் அது இருக்கிறது. ஆச்சுங்களா? இலங்கையில் தொடர்ந்து சில கொலைகள் நடக்குது. போதை மருந்து கடத்துறவங்க, ரவுடிகள், இவர்களுடைய கொலைகள் அங்கே இலங்கையில் நடக்குது. ஸோ இலங்கை காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த இலங்கை காவல் நிலையத்தில் போடக்கூடிய எஃப்ஐஆரில் தமிழ்நாட்டில் திருச்சியில் சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கொலையை தொலைபேசி மூலமாக செய்திருக்கிறார் என்ற விபரத்தை இலங்கை காவல் நிலையத்தில் போடக்கூடிய அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்கிறாங்க. ஆச்சுங்களா? இதற்கு நடுவே கடல் மார்க்கமாக ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்ற தகவல் வந்து அவ்வப்போது இந்த போதைப் பொருட்கள் பிடிபடுகின்றன. 20 ஜூலை 2022 அன்று என்ஐஏ திடீரென்று அதிகாலை போய் இந்த திருச்சி சிறப்பு முகாமில் சோதனைகளை நடத்துகிறது. தமிழ்நாடு அரசுக்கு சொல்லவே இல்லை. நேரடியாக இந்த சிறப்பு முகாமில் போய் சோதனைகளை நடத்துகிறார்கள். இந்த சோதனையெல்லாம் நடத்தி முடிக்கும்போது நூற்றுக்கணக்கான சிம் கார்டுகள், 70 செல்ஃபோன்கள், லேப்டாப்புகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படுகின்றன. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஃபோனை எல்லாம் யூஸ் பண்ணி சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்தலில் அங்கே இந்த முகாமில் உள்ளவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை என்ஐஏ கண்டறிந்து குணசேகரன், பூக்குட்டி கண்ணன், கொட்டகாமினி, ஸ்டாலின் கென்னடி, தனுகா ரோஷன், காமேஷ், திலீபன் உள்ளிட்டோரை கைது செய்து அவர்கள் அத்தனை பேரும் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் என்ஐஏ வழக்கில். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கேம்ப்பு, தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கேம்ப்பு, அங்கே உள்ள ஃபோனு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசாணை இருக்குது. ஆனால் ஒரு மத்திய அரசு ஏஜென்சி வந்து சோதனையை நடத்தி 70 செல்ஃபோனு, நூற்றுக்கணக்கான சிம் கார்டுகளை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசோட காவல்துறை செயல்படுகிறது என்பது தெரிகிறதா? அந்த ஏற்கனவே ஒரு கோவை குண்டுவெடிப்பு பற்றி சொன்னேன்ல, என்ஐஏ வந்து அந்த புலனாய்வை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு என்ன உருட்டினார் தெரியுமா? அது குண்டு வெடிப்பு கிடையாதுங்க, தீவிரவாத சம்பவம் கிடையாதுங்க, சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்க, கேஸ் சிலிண்டர், வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க கேஸ் சிலிண்டர், அது வெடிச்சிருச்சுங்க என்று பச்சை பொய்யை சொன்னார். இந்த கோவை குண்டு வெடிப்பு சொன்னேன்ல, இந்த கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு தீவிரவாத தடுப்பு பிரிவு என்று ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்று ஒரு தனி பிரிவையே உருவாக்குகிறார்கள். ஏன்னா அப்போ தான் முடிச்சுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. ஐயோ என்னடா இது, ஏற்கனவே ஸ்பெஷல் டிவிஷன் என்று இதற்கென்றே ஒரு பிரிவு இருக்கிறது என்று சொன்னேன். அந்த பிரிவு எப்படி இதை தடுக்காமல் தவறியது என்று அதற்கு அங்கே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எடுக்கலை. அதனால தான் ஒரு பொம்மை முதல்வர் எடுக்கலை. ஆச்சுங்களா? அப்போது அதற்கு பிறகு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு ஒரு டீமு, ஒரு விங்கு, ஒரு ஐஜி தலைமையில் ஒரு விங்கு உருவாக்கப்படுகிறது. அவர்களுடைய வேலை இதுபோல் இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட வேலை.
தோழர்களே, 21 பிப்ரவரி 2026 அன்று டெல்லி காவல்துறை தமிழகம் வருகிறது. வந்து திருப்பூரில் இங்கே இந்திய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாவற்றையும் வாங்கி இந்தியாவை சேர்ந்தவர்கள் போல் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 6 பங்களாதேஷிகளை டெல்லி காவல்துறை கைது செய்கிறது. 21 பிப்ரவரி 2026 அன்று இந்த கைது நடக்கிறது. டெல்லி காவல்துறை இங்கே வந்து கைது செய்துன்னா தமிழ்நாடு போலீஸ் என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? உள்நாட்டு பாதுகாப்பில் ஒரு அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் எத்தகைய மோசமான சம்பவங்கள் வேண்டுமானாலும் நடைபெறும். 2011 முதல் 2021 வரையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கோவையில் நடந்த சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் போல, குண்டு வெடிப்பு சம்பவம் போல ஒரு சம்பவம் கூட நடைபெறவில்லை என்பது மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணம் என்றால், அதிமுக ஆட்சியில் இது போன்ற விவகாரங்களில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். உளவுத்துறையை செல்வி ஜெயலலிதாவும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, அந்த அளவுக்கு தீவிரமாக கண்காணிப்பில் வைத்திருந்து இது போல் ஒரே ஒரு சம்பவம் கூட நடைபெறாமல் பார்த்து கொண்டார்கள். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பல தலைகள் உருண்டிருக்கும். அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்தது. திமுக ஆட்சியில் நான் இப்போ பட்டியலிட்ட சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வேலைகளை செய்ய வேண்டிய உளவுத்துறை திமுக அரசுக்கு எதிராக யார் பேசுகிறார்கள்? திமுக அரசுக்கு எதிராக எந்த பத்திரிகையாளர் பேசுகிறார்? திமுக அரசுக்கு எதிராக எந்த யூடியூபர் வீடியோ போடுகிறார்? இதை கண்காணிப்பதில் மட்டும்தான் தமிழக உளவுத்துறை கவனம் செலுத்துகிறது. ஒரு உளவுத்துறையோட தலைவராக இருப்பவர் அவரது அறையை விட்டு எங்கேயும் வெளியில் போக மாட்டாருங்க. அதான் அவரோட வேலை. கீழே உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் நடப்பவற்றை அத்தனையும் அவர் தனது விரல் நுனிக்குள் வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உளவுத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த அலெக்சாண்டர், ராமானுஜம், ஈஸ்வரமூர்த்தி போன்றோர் இப்படித்தான் உளவுத்துறையை வைத்திருந்தார்கள். இப்போது திராவிட மாடல் அரசில் செந்தில் வேலன்னு ஒரு உளவுத்துறை ஐஜி இருக்கார். இவருக்கு வேலை என்ன தெரியுமா? சிஎம் எங்கே போனாலும் கூடவே போகிறது. சிஎம் கூட போகிறதுக்கு தான் பாதுகாப்புக்குன்னு எஸ்பி இருக்காங்க, ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களே. உளவுத்துறை ஐஜிக்கு சிஎம் கூட என்ன வேலை? சிஎம் லண்டன் போனால் கூட போவார், சிஎம் ஜெர்மனி போனால் கூட போவார், சிஎம் ஸ்பெயினுக்கு போனால் கூட போவார், சிஎம் துபாய் போனால் கூட போவார், சிஎம் திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடை அல்வாவில் போய் அல்வா வாங்கி தின்னா கூட போவார், சிஎம் அவரோட மனைவியோட ஊட்டியில் மலர் கண்காட்சியை சுற்றி பார்க்குறதுக்கு போனார்னா கூட போவார். இதாக உளவுத்துறை ஐஜி வேலை? உளவுத்துறை ஐஜி சிஎம் கூட போய் திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா தின்னுக்கிட்டு இருந்தார்னா இப்படி தாங்க குண்டு வெடிக்கும், இப்படி தாங்க திருச்சி கேம்பில் வன்முறை நடக்கும், இப்படி தான் திருச்சி கேம்பில் உட்காந்துக்கிட்டு போதை மருந்து கடத்துவாங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தும் முதல்வருக்கு ஆட்சியை நடத்த தெரியவில்லை என்பது உங்களுக்கு புரிகிறதா? இதனால் தான் இவரை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நிர்வாகம்னா என்னன்னு சுத்தமாக தெரியாதுங்க ஸ்டாலினுக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை. பிறக்கும் போதே அப்பா மந்திரி, செல்வாக்கான வீட்டில் வளர்ந்தவர். உங்களை போல் என்ன போல் கஷ்டப்பட்டா படிச்சிருப்பார்? எதுக்காவது கஷ்டப்பட்டிருப்பாரா? இந்த பதவிக்கு வந்திருக்காரு இன்றைக்கி, திமுக தலைவர் பதவிக்கு. ஏதாவது கஷ்டப்பட்டிருக்காரா இந்த பதவிக்கு வர்றதுக்கு? திமுககாரன் ஒவ்வொருத்தரும் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நெருக்கடி நிலை காலத்தில் ஜெயிலுக்கு போனது தான் அடிக்கடி ஒரு சொல்லிக்குவாரே தவிர ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கிறாரா? சுத்தமாக எதற்குமே வாழ்வில் கஷ்டப்படாமல் வந்த ஒரு நபருக்கு என்ன அறிவு இருக்கும்? அதனால் தான் இந்த நிர்வாகம் இப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அவல நிர்வாகம் தொடர வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மீண்டும் இந்த அவல நிர்வாகம் வருவதை உறுதி செய்யும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தப்பித்தவறி கூட மீண்டும் பொம்மை முதல்வரோட ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட கதி அதோ கதின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றாக யோசித்து கொள்ளுங்கள். தப்பி தவறி கூட திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. நன்றி மக்களே.
தமிழகத்தை காப்போம்